குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய அரபிக் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நீ ஏன் அங்கே போகிறேன்னு கேட்குறோம். சரியா? நீ ஏன் அங்கே போகிற? ஒய் ஆர் யூ கோயிங் தேர்? தும் வஹா கியூ ஜாத்தே ஹோ? தும் வஹா கியூ ஜாத்தே ஹோ? ஒய் ஆர் யூ கோயிங் தேர்? நீ ஏன் அங்கே போகிற? இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் தரு ஹினாக். லேஷ் தரு ஹினாக். லேஷ் ஒய் தரு யூ கோ ஹினாக் தேர். சரியா? லேஷ் ஒய் தருஹ் யூகோ ஹினாக் தேர். அப்போ சேர்த்து சொல்லும்போது ஒய் ஆர் யூ கோயிங் தேர் கரெக்டாக வருது. அந்த ஆர் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அரபிக்கில் அது கிடையாது. ஒய் ஆர் யூ கோயிங் தேர் கரெக்டாக வருது. சரியா? லேஷ் தரு ஹினாக் தும் வஹா கியூ ஜாத்தே ஹோ? நீ ஏன் அங்கே போகிற? சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இதில் இன்னொரு வேர்டை சேர்த்து நம்ம வந்து இப்போ எப்படி கேட்க போகிறோம்னா, நீ ஏன் தினமும் அங்கே போகிற? சரியா? ஒய் ஆர் யூ கோயிங் தேர் எவ்ரிடே? ஒய் ஆர் யூ கோயிங் தேர் எவ்ரிடே? தும் வஹா ஹர் दिन क्यों जाते हो? तुम वहाँ हर दिन क्यों जाते हो? ஒய் ஆர் யூ கோயிங் தேர் எவ்ரிடே? நீ ஏன் தினமும் அங்கே போகிற? சரியா? கரெக்டாக. இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் தருஹினாக் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. இது கூட எவ்ரிடேக்குள்ள அரபிக்கே சேருங்க. எங்கன்னா சென்டென்ஸில் லாஸ்ட்டில். சரியா? லேஷ் தருஹினாக் எவ்ரிடேக்கு என்னது? கொல்லியோம். சரியா? கொல்லியோம் எவ்ரிடே. சரியா? அப்போ லேஷ் தருஹினாக் கொல்லியோம். லேஷ் தருஹினாக் கொல்லியோம். சரியா? ஒய் ஆர் யூ கோயிங் தேர் எவ்ரிடே? தும் வஹா ஹர் दिन क्यों जाते हो? நீ ஏன் அங்கே தினமும் போகிற? சரியா? ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்தால வந்து நம்ம இப்போ ஒரு ஃப்யூச்சர் டென்ஸ் பார்ப்போம். சரியா? ஃப்யூச்சர் டென்ஸ். சரியா? என்னென்னா, நான் அங்கே தினமும் போவேன்னு சொல்லணும். இப்போ நம்ம முதல்ல பார்த்த வந்து இப்போ நீ ஏன் அங்கே தினமும் போகிறேன்னு கேட்டோம்ல. இப்போ என்ன சொல்கிறோம்னா, நான் அங்கே தினமும் போவேன். சரி, ஐ வில் கோ தேர் எவ்ரிடே. மே வஹா ஹர் दिन जाऊँगा. மே வஹா ஹர் दिन जाऊँगा. ஐ வில் கோ தேர் எவ்ரிடே. நான் தினமும் அங்கே போவேன். சரியா? இதுக்கு என்ன அரபிக்? சாருக் ஹினாக் குல்லியோம். சரியா? சாருக் ஹினாக் குல்லியோம். சாருக் ஐ வில் கோ ஹினாக் தேர் குல்லியோம் எவ்ரிடே. சரியா? சாருக் ஐ வில் கோ ஹினாக் தேர் குல்லியோம் எவ்ரிடே. அப்போ சேரும்போது ஐ வில் கோ தேர் எவ்ரிடே கரெக்டாக வருது. நான் அங்கே தினமும் போவேன். மே வஹா ஹர் दिन जाऊँगा. சரியா? சரி, இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, நான் அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போவேன். சரியா? நான் அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போவேன். சரியா? அப்போ இதில் நம்ம இப்போ எப்படி சொல்ல போகிறோம்? சாருஹினா குல்லியோம்ங்கிறதுல அந்த குல்லியோமை எடுத்துருங்க. அந்த இடத்துல ஒன்லி ஆன் சண்டேக்குள்ளே அரபிக்கிறதோ அதை போடுங்க. சரியா? அப்போ ஒன்லி ஆன் சண்டேக்கு என்னது? யோம் அல் அஹத் பஸ். யோம் அல் அஹத்னா சண்டே, பஸ்னா ஒன்லி. சரியா? அப்போ சாருஹினாக் யோம் அல் அஹத் பஸ். சரியா? சாருஹினாக் யோம் அல் அஹத் பஸ். சரியா? ஐ வில் கோ தேர் ஆன் சண்டே ஒன்லி. சரியா? நான் அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவேன். மே வஹா சிறப்பு ரவிவார்க்கு ஜாவுங்கா. மே வஹா சிறப்பு ரவிவார்க்கு ஜாவுங்கா. சரியா? புரிஞ்சுதா? சாருஹினாக் யோம் அல் அஹத் பஸ். சரியா? சாருஹினாக் யோம் அல் அஹத் பஸ். சரியா? நான் அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவேன். ஐ வில் கோ தேர் ஆன் சண்டே ஒன்லி. மே வஹா சிறப்பு ரவிவார்க்கு ஜாவுங்கா. ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம கேட்குறோம். என்ன கேட்கணும்னா, உன் சம்பளம் என்ன? சரியா? உனக்கு சம்பளம் என்ன? சரியா? உனக்கு சம்பளம் என்ன? எப்படி கேட்குறது? வாட்ஸ் யுவர் சேலரி? ஆப்கா பகார் கித்னா ஹை? ஆப்கா பகார் கித்னா ஹை? வாட்ஸ் யுவர் சேலரி? உனக்கு சம்பளம் என்ன? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? கம் ராத்திபிக். சரியா? கம் ராத்திபிக். கம் அதான் ஓட், அதான் ஹவு மச் தான் கம்னு சொன்னால். சரியா? இப்போ ஹவு மச் இஸ் யுவர் சேலரின்னு கேட்கலாம். அந்த மீனிங் தான் நமக்கு அரபிக்கில் போட முடியும். சரியா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, வாட்ஸ் யுவர் சேலரி சாதாரணமாக கேட்குறது அப்படி தான் கேட்போம். அதனால் கம் ராத்திபிக்குன்னா வாட்ஸ் யுவர் சேலரி, கம்னா வாட், ராத்திபின்னா சேலரி, ராத்திபிக்குன்னா யுவர் சேலரி. அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய இக்கு தான் யுவர். சரியா? அப்போ ராத்திபிக்குன்னு சொன்னால் யுவர். சரியா? யுவர் சேலரி. கம்னா வாட். அப்போ சேச்சும்போது வாட்ஸ் யுவர் சேலரி கரெக்டாக வருது. கம் ராத்திபிக். வாட்ஸ் யுவர் சேலரி? ஆப்கா பகார் கித்னா ஹை. சரியா? உனக்கு சம்பளம் என்ன? சரியா? சரி, இப்போ வந்து என்ன கேட்குறோம்னா, உனக்கு துபாயில் சம்பளம் என்னன்னு கேட்குறோம். சரியா? உனக்கு துபாயில் என்ன சம்பளம்? சரியா? உனக்கு துபாயில் என்ன சம்பளம்? சரியா? வாட்ஸ் யுவர் சேலரி இன் துபாய்? வாட்ஸ் யுவர் சேலரி இன் துபாய்? दुबई में आपको पगार कितना है? दुबई में आपको पगार कितना है? வாட்ஸ் யுவர் சேலரி இன் துபாய்? துபாயில் உனக்கு சம்பளம் என்ன? சரியா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? கம் ராத்திபிக்கு நம்ம பார்த்துட்டோம். அது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது. அதான் வாட்ஸ் யுவர் சேலரி. இப்போ இன் துபாய்க்குள்ளே தான் நம்ம சேர்க்கணும். இன் துபாய்க்கு என்னது? ஃபி துபாய். அப்போ கம் ராத்திபிக் ஃபி துபாய். கம் ராத்திபிக் ஃபி துபாய். சரியா? வாட்ஸ் யுவர் சேலரி இன் துபாய் கரெக்டாக வருது. துபாயில் உன் சம்பளம் என்ன? துபாயுமே आपका पगार कितना है? கம் ராத்திபிக் ஃபி மும்பை. மும்பையில் உனக்கு சம்பளம் என்ன? சரியா?
இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை மாற்றி மாற்றி பார்க்கலாம் சரியா. அப்போ कम रात पे फीस दुबईன்னு சொன்னால் व्हाट्स योर सैलरी इन दुबई சரியா. दुबई में आपका पगार कितना है, துபாயில் உனக்கு சம்பளம் எவ்வளோ சரியா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டை நம்ம சேர்ந்து போக வேண்டியிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளால் வந்து உடனே போக முடியல அவங்களோட. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீ முதல்ல போ, நான் கொஞ்சம் பிறகு வரேன் சரியா. நீ முதல்ல போ சரியா, நான் கொஞ்சம் பிறகு வரேன் சரியா. அது எப்படி சொல்கிறது, அதான் யூ கோ ஃபஸ்ட், ஐ வில் கம் லிட்டில் லேட்டர். ஓகே, இப்போ இதை 2 சென்டென்ஸாக நம்ம போடுவோம். ஏன்னா நீள சென்டென்ஸாக வந்துடும். அதனால் 2 சென்டென்ஸ் தான். முதல்ல வந்து யூ கோ ஃபஸ்ட்டுங்கிறத போடுவோம். அதுக்கு பிறகு ஐ வில் கம் லிட்டில் லேட்டருங்க போடுவோம் சரியா. 2வது சென்டென்ஸ் ஆட்டு என்ன. அப்போ என்னென்னா, நீ முதல்ல போ, யூ கோ ஃபஸ்ட்டு, தும் பஹிலே ஜாவ் சரியா. தும் பஹிலே ஜாவ், யூ கோ ஃபஸ்ட், நீ முதல்ல போ. இதுக்கு என்ன அரபிக், தாரூஹ் அவ்வல் சரியா. தாரூஹ் யூகோ அவ்வல் ஃபஸ்ட்டு கரெக்டாக வருது. தாரூஹ் யூகோ அவ்வல் ஃபஸ்ட்டு சரி. அப்போ யூகோ ஃபஸ்ட்டு கரெக்டாக வருது. தும் பஹிலே ஜாவ், நீ முதல்ல போ, தாரூஹ் அவ்வல் கரெக்டாக. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு சொல்கிறோம். நான் கொஞ்சம் பிறகு வருவேன் சரியா. நான் கொஞ்சம் பிறகு வரேன் சரியா. அது எப்படி சொல்கிறோம், ஐ வில் கம் லிட்டில் லேட்டர். நான் கொஞ்சம் பிறகு வருவேன், ஐ வில் கம் லிட்டில் லேட்டர். मैं थोड़ा बाद में आऊँगा சரியா. मैं थोड़ा बाद में आऊँगा. ஓகே, இதுக்கு என்ன அரபிக், आना ईजी சரியா. आना ईजी शोई बात சரியா. आना ईजी शोई बात. आना ईजी आई विल कम, शोई बात लिटिल लेटर, शोई लिटिल बात लेटर. அப்போ आना ईजी शोई बातன்னு சொன்னால் आई विल कम लिटिल लेटर, நான் கொஞ்சம் பிறகு வருவேன். मैं थोड़ा बाद में आऊँगा கரெக்டாக வருது சரியா. சரி, அடுத்தால வந்து இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, என் வீட்டுக்கு வான்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறது அரபிக்கில், என் வீட்டுக்கு வா, கம் டு மை ஹவுஸ், மேரா கர் பே ஆனா. மேரா கர் பேன்னு சொல்லலாம், இல்லை மேரா கர் மே ஆனான்னு சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம் சரியா. மேரா கர் பே ஆனா சொல்லலாம், இல்லை மேரா கர் மே ஆனா. கம் டு மை ஹவுஸ், என் வீட்டுக்கு வா, இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது சரியா. தால் இல பேத்தி, தால் இல பேத்தி கரெக்டாக. தால் கம் இல டு பேத்தி மை ஹவுஸ். அப்போ சேரும்போது கம் டு மை ஹவுஸ் கரெக்டாக வருது. மேரா கர்மே ஆனா, இல்லை மேரா கர்பே ஆனா, என் வீட்டுக்கு வா கரெக்டாக. சரி, அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, என் வீட்டுக்கு வராதன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க சரியா. என் வீட்டுக்கு வராத, அது எப்படி சொல்கிறது. அப்போ என் வீட்டுக்கு இப்போ தாலியில் பேத்தின்னு சொன்னால் கம் டு மை ஹவுஸ், மேரா கர்மே ஆனா, இல்லை மேரா கர்பே ஆனா, என் வீட்டுக்கு வா. இப்போ இந்த தாலுக்கு முன்னாத டோன்ட்னு அரபியோட போட்டால் போதுமா, யோசித்து பாருங்கள். இதுக்கு முன்னால் நம்ம அப்படி தானே பார்த்துட்டு வரோம். தாலியில் பேத்தின்னா கம் டு மை ஹவுஸ். அப்போ தாலுக்கு முன்னால் டோன்ட் கம் டு மை ஹவுஸ்க்குள்ளே, அதான் டோன்ட்டுக்குள்ளே அரபிக் போட்டால் கரெக்டாக வந்துடுமா, வராது. ஏன்னா கம்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம தால் போடணும் சரியா. வராதேன்னு சொல்கிறதுக்கு அப்போ ல தால்னு சொல்லக்கூடாது சரியா. அதுக்கு வேறு வேர்டு இருக்குது, ல தாத்தி. அதுக்கு பிறகு ஓகே தான். அப்போ ல தாத்தி இல பேத்தி, டோன்ட் கம் டு மை ஹவுஸ், என் வீட்டுக்கு வராத. மேரா கர் பே மத்தானா, இல்லைனா மேரா கர் மே மத்தானா. மேரா கர் மே மத்தானா, டோன்ட் கம் டு மை ஹவுஸ், என் வீட்டுக்கு வராத. அதுக்கு அரபிக்கு வந்து ல தாத்தி இல பேத்தி சரியா. தால் இல பேத்தினா கம் டு மை ஹவுஸ், ல தாத்தின்னா டோன்ட் கம், இல டு பேத்தி மை ஹவுஸ். அப்போ ல தாத்தி இல பேத்தின்னு சொன்னால் டோன்ட் கம் டு மை ஹவுஸ், மேரா கர் பே மத்தானா, என் வீட்டுக்கு வராத கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னமா, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நம்ம கேட்குறதா நினச்சிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரெண்டு கூட ஒரு கடைக்கு போயிருக்கோம். அப்போ ஏதோ ஒரு பொருளை பார்த்துட்டு அவன்கிட்ட கேட்குறோம், உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்குறோம். உனக்கு இது பிடிச்சிருக்கா, டு யூ லைக் திஸ், ஏ துமே பசந்த் ஹை கியா, ஏ துமே பசந்த் ஹை கியா, டு யூ லைக் திஸ், இது உனக்கு பிடிச்சிருக்கா. இது எப்படி அரபிக் கேட்குறது சரியா. ஹல் துஹிப் ஹாதா, ஹல் துஹிப் ஹாதா, ஹல் துஹிப் டு யூ லைக் ஹாதா திஸ் சரியா. அப்போ ஹல் துஹிப் ஹாதான்னு சொன்னால் டு யூ லைக் திஸ் சரியா. இது உனக்கு பிடிச்சிருக்கா, ஏ துமே பசந்த் ஹை கியா, ஹல் துஹிப் ஹாதா கரெக்டா. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னா, இல்லை இது எனக்கு பிடிக்கல சரியா, இல்லை இது எனக்கு பிடிக்கல சரியா. नो आई डोंट लाइक दिस, नहीं ये मुझे पसंद नहीं है, नहीं ये मुझे पसंद नहीं है, नो आई डोंट लाइक दिस, இல்லை இது எனக்கு பிடிக்கல சரியா. அது எப்படி சொல்லுவான், லன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ல உஹிப் ஹாதா சரியா. ல உஹிப் ஹாதா, ல நோ, ல உஹிப் டோன்ட் லைக், ஐ டோன்ட் லைக் ஹாதா திஸ் கரெக்டாக வருது சரியா. ல நோ சரியா. ல உஹிப் ஐ டோன்ட் லைக் ஹாதா திஸ். அப்போ சேர்த்தும்போது ல உஹிப் ஹாதான்னு சொன்னால் நோ ஐ டோன்ட் லைக் திஸ், இல்லை இது எனக்கு பிடிக்கல, நஹி ஏ முஜே பசந்த் நஹி கரெக்டாக.
சரி ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.